வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். ஹீரோ பேஷன் XPro சென்டர் ஸ்டாண்ட் மாற்றுவதான வீடியோ தான் இது. சென்டர் ஸ்டாண்டில் கீழே பாட்டமில் சுத்தமாக ரொம்ப அரிச்சு நஞ்சு டேமேஜ் ஆகிடுச்சு, சுத்தமாக போயிடுச்சு அந்த ஸ்டாண்டோட கால் பகுதி. அதனால் ஸ்டாண்டு போட்டால் சரியாக நிற்கலை. ஸ்டாண்டை மாற்றுவதான வீடியோ தான் இது. ஸ்டாண்டு மாற்றுவது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நல்லா க்ளீனாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுவும் அருமையாக இருக்கும். வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக அப்படியே வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாட்டர் வாஷை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ வாட்டர் வாஷ் முடிஞ்சிடுச்சு, சென்டர் ஸ்டாண்டு மாட்ட போகிறோம். சென்டர் ஸ்டாண்ட் மாட்டுறதுக்கு முதல்ல சைலன்சரை கழட்டி எடுத்துடணும். சைலன்சரை கழட்டி எடுத்த பிறகு ஸ்டாண்டு பின்னில் கவுண்டர் பின் வரும், அது கழட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டு பின்னு தட்டி எடுத்துடலாம். தட்டி எடுத்த பிறகு ஸ்டாண்டு வெளியே வந்துடும். ஸ்டாண்டு வெளியே வந்தவுடனே புது ஸ்டாண்டை நம்ம அந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கிரீஸ்லாம் போட்டுட்டு நல்லா அழகாக ஸ்டாண்டை மாட்ட வேண்டியதான். ஸ்டாண்டு ஹீரோவோட ஒரிஜினல் ஸ்டாண்டு 610 ரூபா அதனோட விலை. அப்புறம் ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கு அது ஒரு 35 ரூபா வரும். அப்புறம் ஸ்டாண்டு பின்னு அது ஒரு 65 ரூபா வரும். பழைய ஸ்டாண்டில் ஸ்டாப்பர் ரப்பர் இருக்கும், அந்த ரப்பர் எடுத்து இந்த புது ஸ்டாண்டில் மாட்டிங்க. ஒரு வேளை ரப்பர் போயிட்டு இருந்தால் புதுசாக மாற்றிங்க, அது ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கும். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாண்டு மாற்றுவது எப்படி என்பதான வீடியோ தான் இது. நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத நண்பர்களும் இருப்பாங்க, வண்டி ஓனர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புரிதல் வீடியோ தான் இது. தெளிவாக இருக்கும், அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாண்டு பின்னில் ஆயில் போட்டுடலாம். அதன் பிறகு ஸ்டாண்டில் கொஞ்சம் கிரீஸ் போட்டுக்கலாம். கிரீஸ் போட்டுட்டு அழகாக ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸ்டாண்டை ஃப்ரேமில் உட்கார வைங்க, ஃப்ரேமில் கொஞ்சம் கிரீஸ்லாம் தடவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டு பின்னை ஸ்டாண்டோட ஃப்ரேமோடு இணைச்சி போட்டுங்க. அதுக்கப்புறம் கவுண்டர் பின்னை போட்டுங்க, போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கை மாட்டி ஸ்டாண்டை அப்ளை பண்ணி பாருங்கள். நல்லா பக்காவாக ஃப்ளோட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. அதன் பிறகு சைலன்சரை மாட்டிக்கலாம். சைலன்சரை கழட்டினாலே கேஸ்கட் போயிடும். ஸோ கேஸ்கட்டை புதிதாக மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் பிரேக் பெடல்லாம் சைலன்சர் கழட்டி இருக்கும்போது பிரேக் பெடல் ஆயில் போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிரேக் பெடல்லாம் கொஞ்சம் ஆயில் போட்டுங்க. எல்லா போல் நட்டுக்கும் பக்காவாக ஆயில் போட்டுருங்க. போட்டுட்டு சைலன்சரை அழகாக ஃபிக்ஸ் பண்ணால் போதும். சூப்பராக அருமையாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பிரமாதமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அழகாக சைலன்சரை ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிங்கன்னா போதும். இவ்வளோ தான் விஷயம். ஸ்டாண்டு மாட்டுறதுக்கு இவ்வளோ தான் வேலை. ஸ்டாண்டை சைலன்சரை கழட்டணும், ஸ்டாண்டு கவுண்டர் பின்னை கழட்டணும், ஸ்டாண்டு பின்னை தட்டி எடுக்கணும், ஸ்டாண்டை வெளியே எடுக்கணும். புதிய ஸ்டாண்டில் அதே போல் இதே ப்ராசஸில் அப்படியே கிரீஸ் போட்டு எல்லாம் பக்காவாக பண்ணி இல்லை வீடியோவில் பார்த்த மாதிரியே மாட்டினீங்கன்னா போதும். சூப்பராக மாட்டலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற மிகவும் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்க நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. வீடியோவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.